ओम शांति। बाबा तो हम बच्चों को वरदान देते बाबा ही रहते हैं। वरदानங்களை கொடுத்துக் கொண்டே वरदान की स्मृति बहुत வரதானங்களை जरूरी है। மிகவும் அவசியம். थोड़ी सी मेहनत भी करनी पड़ती है। சிறிது முயற்சியும் செய்ய स्मृति வேண்டியிருக்கிறது. में आज बाबा ने क्या वरदान வரதானங்களை दिया है? நினைவு இருக்க வேண்டும். பாபாவிடம் இருந்து கிடைக்கும் வரதானங்களை तो நினைவு आज இருக்க के வேண்டும். वरदान में थोड़ा सा होमवर्क भी है। இன்னைக்கு வரதானத்துல சின்ன ஹோம்ஒர்க் இருக்கு. नॉलेज की लाइट माइट के द्वारा ஞானத்தின் नॉलेज की लाइट சக்தி और மற்றும் माइट के ஒளியின் द्वारा மூலமாக अपने लक भाग्य को जगाने वाले நம்முடைய அதிர்ஷ்டத்தை வெளியிடவிடக்கூடிய सदा सफलता मूर्त भाव சதா வெற்றி மூர்த்தி ஆகுக. जो बच्चे नॉलेज की लाइट और माइट எந்த குழந்தைகள் ஞானத்தின் வெளிச்சம் மற்றும் சக்தியின் और लाइट से आदि मध्य अंत को जानकर पुरुषार्थ करते हैं மற்றும் லைட் அதாவது ஒளியின் சக்கரத்தின் ஆதி மத்தியம் उन्हें முடிவு सफलता अवश्य प्राप्त இதை புரிந்து கொண்டு காரியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். சக்கரத்தின் सफलता முதல் இடை प्राप्त கடை होना இதை புரிஞ்சுக்கிட்டு சேவை பண்ணா வெற்றி நிச்சயம் கிடைக்கும். लक की निशानी है। அடையாளம் அதிர்ஷ்டத்தின் அடையாளம். नॉलेजफुल बनना ही लक ஞானம் நிறைந்தவராக साधन है। ஞானம் நிறைந்தவராக ஆவதுதான் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவது விழிப்படைய செய்வதற்கான சாதனம். सिर्फ रचता और रचना की नहीं நாலேஜ் ஞானம் படைப்போர் மற்றும் படைப்பும் பத்தி மட்டும் கிடையாது. लेकिन नॉलेज இருப்பினும் ஞானம் அப்படி என்றால் हर संकल्प ஒவ்வொரு சங்கல்பமும் हर शब्द ஒவ்வொரு சப்தமும் और हर कर्म ஒவ்வொரு கர்மமும் में ज्ञान स्वरूप हो ஞான स्वरूபமாகி तब सफलता मूर्त बन सकेंगे। வெற்றி மூர்த்தியே ஆக முடியும். अगर पुरुषार्थ नहीं होते भी पुरुषार्थ सही होते भी सफलता नहीं दिखाई देती है புருஷார்த்தம் சரியாக நடந்தும் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் तो ये नहीं समझना चाहिए कि ये असफलता புரிந்து है, கொள்ளக்கூடாது. இது வெற்றி இல்லை என்று புரிந்து கொள்ளக்கூடாது. परंतु परिपक्वता का साधन है। இருப்பினும் பரிபக்குவம் அடைவதற்கான சாதனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். स्लोगन है न्यारे बनकर कर्म ஸ்லோகன் से कर्म कराओ। விடுபட்டவராகி கர்மேந்திரியங்களின் மூலமாக तो கர்மம் செய்ய வேண்டும். कर्मातीत स्थिति का अनुभव सहज कर सकेंगे। அப்போது கர்மாதீதத்தின் அனுபவம் எளிதாக அடைய முடியும். तो नॉलेज को लाइट में और माइट में बदलना ஞானத்தினை சக்தியாகவும் ஒளியாகவும் மாற்ற வேண்டும். नेत्र भी कहते हैं, ஞானத்தை மூன்றாவது கண் என்றும் கூறுகிறார்கள். नॉलेज को समझ भी कहते हैं। ஞானத்தை புரிதல் என்றும் கூறுகிறார்கள். जैसे आप देखेंगे कोई इलेक्ट्रिशियन होता है எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் और அது हमारे पास இருக்காங்க. ब्लैक மின்சார ஊழியர்கள் இருக்காங்க வச்சுக்கோங்க. तो वो आता है 2 मिनट में ठीक कर देता है, राइट। उसको पता है कि कैसे फ्यूज चला जाता है। आजकल तो इजी हो गया, हम लोग भी कर पाते हैं। இந்த காலத்துல ரொம்ப ஈஸியாச்சு. ஆனா அந்த காலத்துல அவங்க ஃபியூஸ் ஒரு 2 நிமிஷத்தை போட்டு போயிடுவாங்க. और वो आके 2 मिनट में ठीक कर देते हैं। तो नॉलेज लाइट हुई
उसकी 2 पावर है நிமிஷத்துல தெரிஞ்சுட்டு போயிடுவாங்க. நாம हम உட்காந்து सभी तो नॉलेज கஷ்டப்பட்டு स्टडी करते हैं लेकिन யார் हमको ஞானத்தை ஸ்டடி उसको பண்றாங்க? कैसे अ, समय अनुसार उसको लाइट बनाए, उसको माइट बनाए, शक्ति बनाए, போய் நாமளும் ஞானத்தை ஸ்டடி பண்றோம். तो அதை सफलता நேரத்தின் मिलना போது எப்படி வந்து அதை சக்தியாக்கணும், पर बाबा कहते ஒளியாக்கணும் हैं ऐसा कभी हो அப்படின்னு सकता है सफलता न मिले तो कुछ வெற்றி भी கிடை व्यर्थ नहीं जा रहा ब्राह्मण जीवन में। बाबा कहते हैं परिपक्वता பாபா சொல்றாரு जो स्थिति है பரிபக்குவ वो நிலை. मजबूत करने के लिए भी हमारे सामने ऐसे परीक्षा आएगी जैसे ऐसा நம்மளோட लगेगा ஸ்திதியை कि நல்லா मैं ஸ்ட்ராங் पास ஆகிறது नहीं கூட हुआ, நம்ம முன்னாடி அந்த மாதிரி ஒரு பரீட்சை வரும். परंतु हर बार हर कदम जब हम बाबा के बच्चे हैं उठाते हैं तो उसमें पद्मों की कमाई तो है ही हर कदम में। तो ஒவ்வொரு हमेशा அடியும் நாம் எடுத்து जैसे வைக்கிறோம். कहते भी है ना नॉलेज इज सोर्स ऑफ इनकम, ஞானம் வந்து जितना जितना हम வருமானத்திற்கான ज्ञान ஆதாரம். को यूज करते हैं ज्ञान के स्वरूप बनते हैं எவ்வளவுக்கு எவ்வளவு ஞானத்தை யூஸ் பண்றோமோ, ஞானத்தோட उतनी சொரூபமாகறோமோ, उतनी अपनी शक्ति बढ़ती है। அவ்வளவுக்கு அவ்வளோ அதோட சக்தி देखो அதிகமாகுது. एक मार्ग है ये, इस मार्ग पे चलना होता है இது और வந்து हम ஒரு चल வழி. ही रहे हैं ना, இந்த வழியில நம்ம நடந்துட்டு இருக்கோம். यात्रा पर है ना हम लोग। நம்மளாம் யாத்திரையில இருக்கோம் இல்லையா? जैसे देखो समय है, हाँ, நேரம் हो नहीं இருக்கிறது. सकता है कि जो कल था वो आज हो और जो आज है वो कल हो, ऐसा नहीं होता है ना कभी भी। இந்த மாதிரி நடக்காது இல்லையா? நேரம் இருக்கு, இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு நடக்கும், நாளைக்கு एक நடக்கிறது एक मिनट में அதுக்கு समय அடுத்த நாள் நடக்கும். அந்த மாதிரி கிடையாது இல்லையா? प्रातः है, फिर दोपहर हुई, फिर शाम हुई, நேரம் மாறிட்டே இருக்கு. பகல் இருந்தது, மதியம் ऐसे ही இருந்தது, हम இரவு. सबके जीवन में भी அதே போல நமது வாழ்க்கையில परिवर्तन तो आता ही रहता है। மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். तो अगर हम लोग उस पर थोड़ा सा ध्यान देते हैं ஆனா நம்ம மேல சிறிது கவனம் तो கொடுத்தாலும் अपने में कुछ शक्तियां भी बढ़ती जाती हैं। கண்டிப்பாக நமக்கு சக்தியும் கிடைச்சிக்கிட்டே हर एक இருக்கும். सोचे अपना கொஞ்சம் சக்தி चार्ट அதிகமாக देखो, இருக்கும். நீங்க உங்களோட சார்ட் तो பாருங்க. शक्ति बढ़ रही है ना, சக்தி அதிகமாகுது தானே? कोई भी बात அப்படின்னு आई சார்ட் हम पास இவ்வளவு விஷயம் हुए வருது. या नहीं भी हुए நீங்க பாஸ் ஆனீங்களா இல்லையா? तो अगली बार இவ்வளவு जब वो விஷயம் बात வருது. आएगी तो ऐसा लगेगा ये तो पहले भी पार किए हैं ना, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா मैंने அப்படின்னு भी तो சோதிச்சு पाई थी பாருங்க. ये बात ना, फिर मैंने कैसे पार की। இந்த மாதிரி விஷயம் தான் உங்களுக்கு हम வந்தது लोग இல்லையா? अपनी दादियों की जब जीवन देखते हैं कि कितना उन्होंने कदम कदम पर हिम्मत நாங்க की, வந்து தாதிங்களோட வாழ்க்கையை பார்க்குறோம். அவங்க எப்படி அடி மேல அடி जीवन வாழ்க்கையில முன்னாடி हम சொன்னாங்க. सबकी जीवन बाबा का कार्य सदा ही நம்மளோட வாழ்க்கை बढ़ती रही பாபாவோட और आज उनको देखते हैं तो வாழ்க்கை हमें भी எல்லாத்தையும் பார்க்குறோம். प्रेरणा मिलती रहती है। தாதிங்களோட வாழ்க்கையில இருந்து நமக்கு ஒரு ज्ञान का உத்வேகம் महत्व கிடைச்சிக்கிட்டே है இருக்கு. पर ज्ञान को लाइट की तरह कैसे यूज करें, ஞானத்தை ஒளியாக எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு அவங்க வாழ்க்கையில समय பார்க்கணும். पर बुद्धि में आए कि बाबा ने ये कहा, बाबा ऐसा कहते हैं, சமயப்படி बाबा பாபாவோட के ஞானம் क्या बाबा की शिक्षाएं, बाबा की सावधानी। किसी ने कहा मुझे ऐसा लगता है, बाबा कहते हैं कि अंत में माया आएगी तो कहीं चले जाते हैं, போய் तो मुझे बहुत डर लगता है। क्यों डर लगता है कि இந்த मैं तो மாதிரி नहीं हूँ उनमें से, ऐसा सोचना ही नहीं चाहिए। இந்த மாதிரி கடைசியில வந்து மாயை வரும், பாபா விட்டுருவாங்க, அப்படிலாம் வந்து பயம் வந்துருது. எங்க नहीं, போவீங்க? चलो माया आती है, மாயா வந்து வச்சுக்கோங்க, कोई ना कोई शक्ति का यूज करेंगे, ஏதாவது ஒரு சக்தி माया पर யூஸ் विजय பண்ணி प्राप्त कर लेंगे। மாயை மீது வெற்றி அடையணும். तो कभी ये मन में आना ही नहीं चाहिए कि कहीं मैं भी तो नहीं भागंती हो जाऊंगी। எப்பொழுதும் இந்த மாதிரி मैं तो हमेशा कहती हूँ कहाँ जाएंगे, சங்கல்பம் வரக்கூடாது, நானே ஓடி போயிடுவேன் तो कभी அப்படின்லாம் நினைக்க संकल्प கூடாது. में भी ऐसा नहीं आता है। बाबा के சங்கல்பத்துல हैं கூட அந்த மாதிரி तो வருது रहेंगे, கிடையாது. बाबा के लिए ही हैं। நாம பாபா உடையவங்க, பாபா கூடையவங்களே இருப்போம், பாபா உடையவங்களாவே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். जैसे कहते हैं ना
சொல்றோம் இல்லையா हाँ जी, எங்கேயாவது போறோம் அப்படின்னு मेरे तो हमेशा छोटा सा टॉर्च जो है ना, बहुत छोटी सी, मैं हमेशा रखती हूँ। कहीं भी कभी अंधेरा है இங்க எங்க போனாலும் நான் ஒரு சின்ன டார்ச் फोन वाली लाइट இருட்டா இருக்குன்னா டார்ச் அடிச்சுட்டே போயிடும் लाइट चाहिए होती है ना हमेशा। லைட் தேவைப்படுது இல்லையா ये नहीं कि சின்ன हम டார்ச் வச்சுக்கோங்க अंधेरा होगा, कभी भी कुछ भी हो सकता है। நாம யோசிச்சதே இல்லை இருட்டாகும் யோசிச்சதே இல்லை ஆனா इसी ज्ञान இருட்டாயிடுச்சு அதுதான் ஞானத்தோட समय प्रति समय हर समय कहे ज्ञान நமக்கு की வாழ்க்கையில माइंड சமயப்படி அது வந்து உதவி பண்ணிட்டே இருக்கும் हमको भाग्यशाली बनाती है और सदा ही सफलता मूर्त बनाती है। ओम நம்மள பாகியசாலி ஆக்குது இந்த ஞானம் வெற்றி மூர்த்தியா ஆக்குது